ஹலோ காய்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன், ஒரு சூப் ரெசிபி. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ மாம்பழம் சீசன் வந்து ஓவர் ஆக போகுது. ஸோ மாம்பழம் வாங்க போகலான்னு சொல்லிட்டு நானும் மம்மியும் கிளம்பியாச்சு. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு மாம்பழம் வந்து விற்பாங்க. அவங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாம்பழம் கூட நல்லா இல்லாமல் இருக்காது. அண்ட் ரேட்டுமே ஸ்விக்கி, ஜொமேட்டோ அதிலெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்டு ஸ்விக்கிலலாம் வந்துட்டு 2 மாம்பழம் தான் தருவாங்க 100 ரூபாய்க்கு. இங்கே வந்து ஒரு 4-5 மாம்பழம் தருவாங்க. 4 கொடுப்பாங்க, நான் எக்ஸ்ட்ரா போட சொல்லுவேன். எனக்கு இந்த சீஸ்னல் ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் ஜாக் ஃப்ரூட் அவ்வளோவா சாப்பிடல. ஒரு தடவை 2 தடவை தான் சாப்பிட்டேன். பட் மாம்பழம் எப்பயுமே சாப்பிட்டேன். லிச்சி கூட ஒரு டைம் தான் சாப்பிட்டேன். பட் எனக்கு டேஸ்ட் வைஸ் வந்து மேங்கோ ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு மேங்கோ புட்டிங்லாம் பண்ணலான்னு இருந்தேன். பட் வாட்டர் மெலன் சீசன்லேயே அது பண்ணி கேவலமாக இருந்துச்சு, அதனால் பண்ணல. பக்கத்துலேயே கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்துச்சு. ஸோ அதுவும் எக்ஸ்ட்ரா வாங்கியாச்சு. அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. ஸோ கருவேப்பிலையில் ஜூஸ் குடிக்கலான்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா முடி ரொம்ப கொட்டுது. ஸோ செம்ம வெயில். பட் சீசன் எப்படி மாறுதுன்னே தெரியல. டக்குன்னு மழை பெய்யுது, டக்குன்னு வெயில் அடிக்குது, என்னன்னே எனக்கே புரியல. அண்ட் இந்த மாடு எப்பயுமே எங்கள் வீட்டுக்கிட்ட வரும். கஞ்சி தண்ணி ஊற்றி வைப்போம். கஞ்சி தண்ணி இல்லைன்னா வந்துட்டு வெஜிடபிள் அந்த ஏதாவது ஒன்று அங்கே வந்து எல்லாருமே எங்கள் ஏரியாவில் இருக்க முக்கால்வாசி பேர் இங்கே வந்து ஊற்றுவாங்க. ஸோ வந்துட்டு மாடு சாப்பிட்டுட்டு போகும். வரும்போது கரும்பு ஜூஸ் வாங்கினேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால் வந்துட்டு ஓகே ஜூஸ் குடிச்சிடலாம். அங்கேயே நின்று குடிக்க முடியல, ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அதனால் வந்துட்டு ஒரு 3 கிளாஸ் வர மாதிரி எனக்கு, எங்கள் நானம்மாக்கு அண்ட் எங்கள் மம்மிக்கு. ஜில்லுன்னு வேறு இருந்துச்சு. ஆல்ரெடி எனக்கு தொண்டை செம்மையாக போயிடுச்சு. கோல்டாக இருக்குது. என்னன்னே தெரில, எல்லா சீசன்லையுமே எனக்கு மட்டும் கோல்டாக இருக்குது. ஸோ அதனால் குடிச்சிட்டு இருந்தேன். அண்டு எங்கேயாவது வெளியில் வெயிலில் போயிட்டு வந்து ஜில்லுன்னு ஜூஸ் குடிக்கிறதுக்கு வந்து எப்படி இருக்கும் தெரியுமா? அண்ட் ஒரு 1 ஹவர் கழிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு இது வந்து கீரை இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு கருவேப்பிலை இல்லைனா லைக் ஏதாச்சும் ஒன்று அது வந்து மோரில் போட்டு குடித்தா ரொம்ப நல்லது. நான் அன்றைக்கி கருவேப்பிலை தான் குடிச்சிருந்தேன். மாடி பக்கத்து வீட்டு செடியில் வந்துட்டு மரத்தில் வந்துட்டு இது இருந்துச்சு, முருங்கைக்காய் இருந்துச்சு. ஸோ நான் மாடி வீட்டு அக்கா எல்லாம் போய் பறித்தோம். அவங்களுக்கு தெரியும், அவங்கக்கிட்ட சொல்லிடுவோம் மோஸ்ட்டாக. ஸோ நாங்கள் 2 அவங்க 2 எங்கள் வீட்டு பக்கம் இருக்கிறது. அண்ட் கொஞ்ச நேரம் கழித்து இந்த ப்ளூ டீ மீன்ஸ் சங்குப்பூ டீ. எங்கள் வீட்டு பக்கத்தில் சங்குப்பூ வந்து இருக்குது. ஸோ அதனால் அங்கே பறிச்சுட்டு லைக் ரோட் சைட்லேயே இருக்கும். அதனால் பட் பேக்ரவுண்ட் சவுண்ட் என்னால் என்ன பண்ணாலுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. பிகாஸ் வண்டி வருது, இல்லைன்னா நாய் கத்துது, இல்லை யாராவது எதாவது விற்கிறாங்க. நானும் ஒரு 1 ஹவராக எடுக்க ட்ரை பண்ணேன். பட் ஓகே அப்படின்ற மாதிரி எடுத்துட்டேன். அண்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லது உடம்புக்கு. இல்லைனா சீரக தண்ணி குடிப்பேன் நான். வாட்டரே இந்த மாதிரி இன்டேக் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. சங்குப்பூ டீ இல்லைனா வந்து ஹைபிஸ்கஸ் டீ, வெறும் அதை கொதிக்க வச்சு கூட குடிக்கலாம். இல்லை கொஞ்சம் ஹனி ஊற்றி கூட குடிக்கலாம். சாதம் வடிச்சிட்டு இருந்தேன். ஸோ சாதத்தை வந்துட்டு போட்டுட்டு வந்தாச்சு. அது வடிக்கணும். அண்ட் லன்ச் வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகிடும். அண்ட் ரொம்ப சாமான் இருந்துச்சு. சரி தேய்ச்சிடலாம். தேய்ச்சிட்டு ஃபுல் மேடையே கழுவி விட்டால் தான் அந்த கொஞ்சம் இடமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கை கொஞ்சம் அலர்ஜி ஆகுது. ஸோ அதனால் வந்து இது குப்பைமேனி இலை, இதை அரைச்சி கையில் போட்டுக்கிட்டால் நமக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். எனக்கு இந்த கம்பளி பூச்சி இல்லை ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன பூச்சி ஏதாவது வந்துட்டு நான் வந்து கார் பார்க்கிங் மாடி இல்லை வெளியில் போகிறேன்ல, அங்கே ஏதாச்சும் பட்டுச்சுன்னா எனக்கு கொஞ்சம் அலர்ஜி ஆகிடும். அதனால் அது தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி 4-5 தடவை வாஷ் பண்ணி இன்னொன்று தண்ணியில் போட்டு நான் ஊற வச்சுருக்கேன். அதை அரைச்சி கையில் போட்டுப்பேன். அண்டு அவ்வளோதான். அண்டு இன்றைக்கி ரைஸும் இருந்துச்சு அண்ட் களியுமே இருந்துச்சு. ஸோ களி, அதுக்கப்புறம் வந்துட்டு குழம்பு, அண்ட் சுண்டக்காய் குழம்பு. நான் சுண்டக்காய் சாப்பிட மாட்டேன். அண்ட் மாம்பழம் எனக்கு இவ்வளோ அதிகமாக வைக்கவே மாட்டாங்க. இன்றைக்கின்னு பார்த்து வச்சுருக்காங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு செம்ம டேஸ்ட்டு. எனக்கு களி, கூழ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அண்டு கூழ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே இருக்கிறதுலையே. அது நல்லா வந்து மோர் போட்டு வெங்காயம் போட்டு சாப்பிட்றது வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்ட் ரீசெண்ட் டைமாக இந்த டூ டூ லிஸ்ட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் ரீசெண்டாக ரொம்ப நாள் கழித்து எழுத ஆரம்பிச்சிருக்கேன். பிகாஸ் நிறைய வந்து எழுதுவேன் ஃபஸ்ட்லாம். இப்போலாம் ஒன்றுமே எழுதுறதில்ல, ரெசிபிஸோ ஏதாச்சும் ஒன்று. அண்ட் வந்து கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன், கொஞ்சம் ஸ்டே மாதிரி. அப்போ வந்துட்டு இதெல்லாம் எழுதினேன். சரி அது முடிக்காமே இருந்துச்சா, எதெல்லாம் எடுத்து வச்சேன்னு, சரி அது மட்டும் முடிச்சிடலான்னு. அண்ட் இப்போ வந்து டூ டூ லிஸ்ட்டு வந்துட்டு சும்மா வந்துட்டு பின்ட்ரெஸ்ட்டில் அந்த மாதிரி பார்த்து எழுதிட்டு இருந்தேன். பட் எனக்கு அது செட் ஆகலை. இதெல்லாம் எழுதியாச்சு, எதெல்லாம் பண்ணிட்டேனோ அதெல்லாம் டிக் பண்ணுற மாதிரி, எதெல்லாம் பண்ணலையோ அது ஈவினிங்குள்ளே வந்து பண்ணிடணும் மாதிரி. ரொம்ப ஸ்மாலான விஷயந்தான். லைக் எப்படின்னா ஸ்கின் கேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இப்போலாம் காஃபி குடிக்கிறது இல்லை நான், லன்ச்சு அந்த மாதிரி. பட் இந்த மாதிரி வந்து எனக்கு வேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. மேபி வந்துட்டு கொஞ்சம் எனக்கு என்ன மாதிரி செட் ஆகுமோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு 4-5 டெம்ப்ளேட் பார்த்து எழுதணும். என்ன பெனிஃபிட்னால் இப்போ இந்த ஒர்க் இருக்குது, எடிட் பண்ணணும், இல்லை கடைக்கு போகணும், இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ஒரு
திங் வாங்கணும் அப்படின்னா நம்ம எழுதி வச்சுட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகே இது இந்த டைமில் பண்ணிடணும், வாக் போகணும், ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதே விட்டுட்டு. ஸோ அதனால் அண்ட் ஈவினிங் வந்துட்டு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சு. சரி சொல்லிவிட்டு இது பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து சக்கரவள்ளி கிழங்கு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்பயுமே போகும்போது வாங்கணும்னு இருப்பேன், பட் சுத்தமாக வாங்க முடியாது. அண்ட் கார்ன் இருந்துச்சு. சரி ஓகே வேக போட்டுடலான்னு சொல்லிட்டு ஈஸி குக்கரில் வைக்கிறதோட நம்ம இட்லி பாத்திரம் இருக்குல்ல, இட்லி பாத்திரம் வச்சுட்டு கீழே லாஸ்ட்டாக இருக்க அந்த இது தட்டு வச்சுட்டு இதை மேலே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே தண்ணி ஊற்றிடணும். ஓகேங்களா, கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கரெக்டாக 15 மினிட்ஸ் வச்சா சரியாக வந்துடும். 20 மினிட்ஸ் வச்சா நல்லா குழஞ்சிரும். ஸோ வந்து 15 மினிட்ஸ் வந்து எனக்கு ஓகேன்ற மாதிரி இருக்கும். நான் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு ட்ரை பண்ணுறேன், பட் வந்து மோஸ்ட்டாக வந்து ஒரு வீக்கெண்டில் வந்து மிஸ் ஆகிடுது, இல்லை எப்படியா மிஸ் ஆகிடும். பட் இட்ஸ் ஓகே, பிகாஸ் வந்து நான் ரொம்ப ஜங்க் சாப்பிடுவேன்ற மாதிரி கிடையாது, பட் எனக்கு ஜங்க்குமே வேணும் அந்த மாதிரி தான். ஸோ வந்து கொஞ்சம் எவ்வளோ முடியுமோ மெஜாரிட்டி ஹெல்த்தியாக சாப்பிடணுன்ற மாதிரி தான் இருக்கேன். அண்ட் வந்து இது 15 மினிட்ஸ் வந்து வேகிறதுக்குள்ளே நான் இன்னொன்று ஒரு பக்கம் வந்து பாத்திரம் வச்சு கொஞ்சம் தண்ணி கொதிக்க விட்டுருங்க. இது ஒரு சூப் ரெசிபி ஓகேங்களா, கார்ன் இருக்கிறதுனால கொஞ்சம் கார்ன் சூப் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ கார்ன் சூப்புக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வேக வச்சு பொடியாக கட் பண்ண வெஜிடபிள்ஸ் கலர் மாறாமல் இருக்கணும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்சிடணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து கேப்சிகம் இருந்துச்சு, கேரட் இருந்துச்சு. நீங்கள் ஏதாவது வெஜிடபிள் சூப்புக்கு போகிறீங்கன்னா இந்த மாதிரி பிளான்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸ்பினாச் போடுவாங்க இதுலேயே. எல்லாமே ஒரு தடவை கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இப்படி எடுத்துட்டாலே போதும். ரொம்ப கொதிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இது ஓரளவுக்கு கொதிக்கிறதுக்குள்ளே அது வந்து வெந்து வந்துடும். நம்ம வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா வந்து வெந்துருச்சு. நீங்கள் இந்த மாதிரி நைஃப் வச்சு குத்தி பாருங்கள், செம்மையாக வந்துருச்சு. 15 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும் டைம். ஓகேங்களா, எக்குக்குமே இதுக்குமே ஒரே டைமிங்கில் மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதை வந்து நான் ஒரு பக்கம் வடிகட்டி வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் மினிமலாக ஊற்றிக்கணும், நீங்கள் மினிமலாகவே ஊற்றிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ அந்த வெஜிடபிள் எடுத்துக்கலாம் கார்ன் சூப்புக்கு. அண்டு நிறைய பேர் வந்துட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துப்பாங்க. நான் வந்து மினிமல் தான் எடுக்கிறேன். பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 பல் பூண்டுன்ற மாதிரி எடுத்திருக்கேன். ஓகேங்களா, அண்ட் தென் ஆனியன் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் பச்சை மிளகாலாம் போடக்கூடாது. ஓகேங்களா, ஸோ வந்துட்டு வெறும் பூண்டு அண்ட் ஆனியன் மட்டுமே நமக்கு டேஸ்ட்க்கு வந்து போதுமானது. சிக்கன் சூப் சூப்பராக இருக்கும், பட் வெஜ் சூப் வந்துட்டு கடையில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு எனக்கு மஷ்ரூம் சூப் பிடிக்கும் ரொம்பவே, பட் அந்த அளவுக்குலாம் இல்லை. கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றும் போது சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப அதிகமாகிட போகுதுன்னு. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்து பிளான்ச் பண்ணோம்ல, அந்த வெஜிடபிள் போட்டுட்டு நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க, சாட்டே பண்ணிக்கோங்க. அண்ட் பெப்பர் அரைச்சி வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் இல்லை, எங்கள் மம்மி வந்து ரசத்துக்கு வந்து பெப்பரும் அண்டு சீரகமும் அரைச்சி வச்சு தான் போட்டேன். அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை, வெறும் பெப்பர் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருந்திருக்கும். அண்ட் தென் வந்து கார்ன் போட்டுக்கோங்க. பாதி கார்ன் வந்துட்டு நான் கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன், அரைச்சி இல்லைனா இடித்து வச்சுக்கோங்க. இடித்து வச்சுட்டு அதையும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் உங்களுக்கு சூப் வந்து இன்னும் க்ரீமியாக இருக்கும். ரொம்ப நல்லா இடிச்சுக்கோங்க, கிரைண்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா. ஓகேங்களா, அந்த பேஸ்ட் வந்து நான் இப்போ போடுறேன். அண்ட் நிறைய பேர் வந்து அதுலேயே நிறைய வெஜிடபிள் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி போடுவாங்க. அண்ட் கார்ன் மட்டுமே போதுமானது. இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும். சூப்பு ரொம்ப கொஞ்சம் திக்காக இருக்கும், இல்லைனா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும். மேலே வந்து பெப்பர் அண்ட் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுக்கோங்க. அண்ட் இத்தினோண்டு சக்கரை போடுங்க, அப்போ தான் வந்து சூப் மாதிரி இருக்கும், இல்லை நல்லா இருக்காது. அண்ட் மேலே வந்துட்டு இப்படி பொங்கி வரும்போது அந்த மேலே வந்துட்டு கொஞ்சம் நுரையாக வந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துருங்க. ஓகேங்களா, அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாமே எடுத்துகிட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் இன்னும் கேரட் வேகிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. உண்மையாகவே நல்லாயிருக்கும் இந்த சூப்பு. அண்ட் வந்து கொஞ்சோண்டு இது வேக வச்சோம்ல இந்த கிழங்கு, அந்த கிழங்கு தான் வந்து காஃபிக்கு தொட்டுக்கிட்டு நான் சாப்பிடுவேன். எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் நொறுக்கு தீனி அது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இது சாப்பிட்டேன். எனக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் சூப்புமே இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் எனக்கு சூடாக சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஸோ கொஞ்சம் ஆறினோடனே தான் நான் சாப்பிட்டேன். மேலே கார்ன் போட்டு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். பட் இதில் கேரட் கொஞ்சம் நிறைய வந்துச்சு. கார்ன் நிறையா இருக்கணும், பட் கேரட் கொஞ்சம் நிறைய வந்துச்சு. இதுக்கு நான் ஒரே ஒரு கேரட் தான் கட் பண்ணேன். ஒரு கேரட்டு ஒரு கேப்சிகம் அந்த மாதிரி தான் கட் பண்ணியிருந்தேன். அண்ட் வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கேளுங்க. இதுக்கப்புறம் நைட் தோசை தான். ஸோ அதனால் நான் எடுக்கல வீடியோ அதுக்கு மேலே. அண்ட் பாய், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.